என்னதான் நடக்குது இந்த கதையிலங்கிற மாதிரி ஐயனார் துணை சீரியலில் பல விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்து நம்மளையும் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆக்கி பரவாயில்லடா நல்ல கதை பரபரப்பாக போகுது அப்படின்னு நினைக்கும் போது இன்னமும் சூப்பராக அடுத்த லெவலுக்கு கதையை கொண்டு போயிடுறாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிலா அண்ட் சோழன் இவங்க கல்யாணம் எந்த ஒரு தருணத்தை நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிற உண்மையை இந்த வீட்டுக்கு தெரிய வைக்கிறதுங்கிறது திடீர்னு அதிர்ச்சியாக எப்படியா தெரிய வரும்னு பார்த்தா, பாண்டி உண்மையிலே நிலா கிட்டக்க ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவார். ஒரு மாதிரி பயந்து ஒரு மாதிரி ஷையாக இருக்கக்கூடிய கதாபாத்திரம். அவருக்கு தான் முதல்ல உண்மை தெரியுது. அந்த லாயர் உங்கள் அண்ணனும் அண்ணியும் வந்தாங்க, 2 மாதத்துக்குள்ளே டிவோர்ஸ் கேட்குறாங்கப்பா, 2 மாதம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு அதுக்குள்ளே டிவோர்ஸ் கேட்குறாங்கப்பான்னு ஷாக் ஆகி கடும் கோபத்தோடு இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக நம்ம அண்ணனாக தான் இருப்பான், அவன் தான் ஏதாச்சும் வேலையை செஞ்சு விட்ருப்பான் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் சோழன் சட்டக்காலரை பிடிச்சி கேட்க, அப்போ என்னால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா ஒத்துக்கிறாங்க. நான் தான் டிவோர்ஸ் கேட்டேன், எனக்கு தான் டிவோர்ஸ் தேவைப்படுது, அந்த டிவோர்ஸுக்காக போய் நின்னதும் நான் தான், என் கூட தான் சோழன் வந்தார், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, இவ்வளோ கலையபுரத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கும் போது டக்குன்னு இப்போ பல்லவன் அழுதுறாரு. எதுக்காக விட்டு போகிறீங்க, வீட்டை விட்டு போகிறீங்க, எங்களை விட்டு போகாதீங்க, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது தான் இந்த கல்யாணம் எந்த தருணத்தில் எப்படி ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையில் நடந்துச்சுங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க இவங்க நிலா. எங்கள் அப்பாவுக்கு பயந்து அந்த சூர்யாவை கட்டி வச்சுருவாங்கிறதுக்காக பயந்து வேறு வழி இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம், கல்யாணத்தை நாங்கள் பண்ண வேண்டியதாகிடுச்சு, அதனால தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், எங்களுக்குள்ள காதல்லாம் கிடையாது அப்படிங்க. அதுவே ஒரு பெரிய ஷாக்காக ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்ததுதாங்கிற மாதிரி பாண்டி சோழனை முறைக்க, இத்தனை நாள் எங்களை ஏமாற்றிட்டு இருந்திருக்கேடா, வந்த உடனே சொல்ல சொன்னாங்க, ஆனால் நீ தான் சொல்லாமல் இருக்கடா அப்படின்னு கோவப்பட, இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேரனுமே அவர் இதனால தான் நான் அவளை தள்ளி படுக்க வச்சேன், வேறு ரூமில் படுக்க வச்சேன், எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும், நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு காதல் திருமணம் கிடையாது, கட்டாய திருமணம் தான், அதனால தான் அவங்க பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லும் பொழுதே பல்லவன் உடஞ்சிடுறார். ஏற்கனவே பாண்டி பெண்களை நம்பாதே, பெண்களை நம்பவே நம்பாதன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தவர் அவர் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி பாசம் அண்ணியோடு இருந்தால் எப்படி இருக்கும், குடும்பத்தில் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்து சந்தோஷப்பட்ட பல்லவன் அவருடைய கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி போயிடுறது. இவங்க எல்லாரும் வருத்தப்படும் பொழுது இப்போ ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டமேங்கிற மாதிரி நிலா கூனி நிற்கிறது, சோழன் மேலே எல்லாருமே கோவப்படுறதுன்னு பல விஷயங்கள் நடக்க போகுது. இதையெல்லாம் தாண்டி எப்படி இப்போ நிலா இந்த வீட்டிலே இருக்க போகிறாங்க, என்ன சந்தர்ப்பம் சூழ்நிலையை அமைய போகுது, இந்த வீட்டிலே இருக்கும் பொழுது இல்லை இவங்க இந்த குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறத அவங்க வருத்தப்பட்டு குடும்பத்தில் இருக்க போகிறாங்களா, இல்லை என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பல்லவனை பார்க்க உங்களுக்கும் பாவமாக இருந்துச்சாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.